கேரளாவில். உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது, இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மளை ஆக்சுவலாக. இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேர் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரே மிரட்டுறான். டேய் விட்றா, என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க. அவன் ஏர் ஹோஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டர், ஏய் அவர் யார் தெரியுமா, டேய் என்னடா இது எனக்கு புரியவே இல்லை, யார் தெரியுமா யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன, நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான் அவன். இது என்னப்பா இவர் மோசமான அன்பாக இருக்குது, இது என்ன அன்பா இல்லை ஏதாவது அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு, நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான ஆள்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தால் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் நிறைய பேர் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு அல்லது பயங்கர கஷ்டப்பட்டாச்சு, ஒரு பெரிய ஷெடியூல் முடிச்சாச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி அல்லது ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரி ஏதாவது போய் கொஞ்சம் அவுட்டிங்லாம் போயிடுவோம். ஆனால் ஒருத்தர் வந்து பயங்கர கஷ்டப்படுவார் சினிமாவில். ரிலாக்ஸ் பண்ணணுன்னா சினிமாக்குள்ளேயே ரிலாக்ஸ் பண்ணுவார், மியூசிக் பண்ண போயிடுவார் அல்லது பாடுவார் அல்லது நடிப்பார். அப்படி முழு நேரமும் சினிமாவே நினச்சிக்கிட்டு, சினிமாவை தவிர இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கிட்ட எதுவுமே பேசுனதில்லை மிஸ்கின் சார். எங்கிட்ட இல்லை, யாருக்கிட்டையுமே எங்களுக்கு தெரிஞ்ச செட்டில் சினிமாவை தவிர பேச மாட்டார். சினிமா உலக சினிமா பேசுவார், அதை எடுக்கிற சினிமா பேசுவார். சினிமா சினிமா சினிமா, கிட்டத்தட்ட சினிமா மீதே மிகப்பெரிய பைத்தியம் கொண்டவர். சினிமா பைத்தியம்னே சொல்லுவாங்க அவர். சினிமாவை தவிர அவர் எதுவுமே தெரியாதுன்னே சொல்லுவேன். யாரா அது ஜெயிச்சதுன்னு வரும், அந்த எலெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி. அவருக்கு வந்து சினிமானா எது கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார், அது அவரோட பாக்கியம். இன்னொன்று வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்டர், அவ்வளோதான். நான் பார்த்த வியப்பேன் ஸ்பாட்டில். அவர் பார்த்தா அலட்டிக்கவே மாட்டார், ஆனால் பயங்கர யதார்த்தமாக நடிப்பார். அவர் நடிப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற பெரிய ஆத்மா அது. எல்லாருமே சொல்லுவாங்க மிஸ்கின் சார் வந்து அவர் வந்து யூடியூப் கண்டென்ட் நல்லா கொடுப்பாரு, தம்ப்நெயில் கொடுப்பாரு, அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு. அவருக்காக சத்தியமாக பேசுகிறதில்லன்னு எனக்கு தெரியும். இப்போ ஹபிபி ஆடியோ இது ஃபங்க்ஷன் கூட போயிட்டு இவர் தான் அவ்வளோ நேரம் பேசுகிறாரு. ஏன்னா அந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல எண்ணம், அந்த மனசு. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்ல படங்கள் நல்லா போய் சேரட்டுங்கிற அந்த 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 நல்ல மோட்டிவ் தான் அவருக்கு. அப்படி இன்றைக்கி நமக்கு கண்டென்ட் கிங்காக வந்திருக்கிற மிஸ்கின் ஐயாவை பேச அழைக்கிறேன். நன்றி. தேங்க்யூடா, தட் வாஸ் பியூட்டிஃபுல். அம்மா இங்கே வாமா, இந்த படம் ஓடுனே அவர் தான் காரணம். என் குழந்தை த்ரூ அவுட்டு என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த படம். ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, நல்ல அசிஸ்டன்ட் கிடச்ச அந்த படம் ஓடிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்த. லூஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூஸுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில். இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் டி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசியமும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பராக இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலாக. சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே.
அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ பீப்புள் சே நோ. எவ்ரிபடி சே எஸ் ஃபார் எவ்ரி திங். ஆக்சுவலி என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ. வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமாக வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அது மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட மூணாவது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷீ கெப்ட் ஆன் இம்ப்ரவைசிங். ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது, சாரோட நடிக்கும்போது, வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலத்துட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுகணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன். ஆக்சுவலாக சி சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலி ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்ததம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மதன காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2.5 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரமில்லையில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவார், வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தவங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் யூ கான் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை பாருங்கள். நான் ஒரு ஐ திங்க் ஐ மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீனு. அது வந்து கமல் சாரும் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானேப்பா பேசியிருந்தேன். நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சுருந்தது. நான் எதாவது நடுவில் அதற்கு முன்னாடி பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் எ மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப் எனக்கு தெரில, இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா, எனக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும்.
12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் அவன். ஏன்னா அவன் பெரிய மயிர் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்து அம்பர்கட்டில் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நான் பிஹைண்ட் த கேமரா. ஆக்சுவலி அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான், கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாற்றிடுவான். அவன் வந்து சொன்ன உடனே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணே, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு பண்ணுவாங்களேன்னு. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சார் ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா, இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்கு ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்தே மணி சி ஆமாம் அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர். வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதாடா? இல்லை போர்னே இறங்குறேன். சரின்னு பன்னீர் சோடா வந்தால் பன்னீர் சோடா இருக்காப்பா ஸோ இந்த பையன் நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் இந்த வாத்தியாரா நீங்கள்? ஓகே உட்காருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான், அவனும் படத்தில் நடித்தான். நல்லா நடிப்பான். ஆக்சுவலாக நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்கிட்ட நல்லா நடிப்பான். அவன் டீச்சிங்கே அதுதான், அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான். ஆக்சுவலாக ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிருவான். ஆக்சுவலாக வெரி குட் சோல் அவன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர். ஆக்சுவலி கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண்ணு என்ன சார் அப்படின்னு வந்தான். யார் அது நீ என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் அடிச்சு ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் இட்ஸ் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யார் தெரியுமா அவர் அப்படின்னா. நீ ஏன்டா அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில், உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மளை. ஆக்சுவலாக இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்து ஒரே மிரட்டுறான். விட்றா என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க அவன். நான் விட்டேன், ஓஹோ சூப்பர் பார்ட்டி இப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம், ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டண்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டர் ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டர் அவர் யார் தெரியுமா? என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான் அவன். இது என்னப்பா இவர் மோசமான அன்பாக இருக்குது, இது என்ன அன்பா இல்லை ஏதோ அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அப்புறம் முடிச்சு அவன் சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னே தெரில.
பண்ணிவிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான், அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தால் பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி, ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைனா ஒரு அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் ஐஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட், ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன், விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவனை போடணும், அவன் பாதுகாக்க போடணும். யானையை வந்து பாத்ரூமில் கூட்டு குளிப்பாட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குளிக்கும், பாத்ரூமில் குளிக்கினா என்ன ஆகும் ஆக்சுவலாக, பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும், அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் 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 பாய், ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல, நான் வந்து எப்படின்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன், அப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன், டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன், அப்படியே அவன் முறைப்பான், வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை, இப்படி திரும்பும்போது யாரும் நின்றான்னு நடிக்க விட்ருவோம், பாப்பா அவன் கூப்பிட்ருவான், பாப்பா அப்படி கூப்பிட்ருவான். அப்படி தான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்றைக்கி. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்கன்னு அப்படி பார்த்து இப்படி திரும்ப, சார் வாங்க சார் ஆக்டலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார் ஆக்கிட்டான். அவருக்கு டைலாக் சொன்னால் நான் இப்போ எப்படின்னா அவரும் நானும் காம்பினேஷன் சொன்னால் அவர், நான் ஒன்று சொன்னால் ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாங்கிட்டு போய் நடிக்க வச்சிட்டானே, அதுவும் இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும், அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டைலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக, என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அந்த அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய அவர் டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண பேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அவரை போட்டு, ஏன்டா வேணும்னு அதான் பிரச்சனை, காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரில. பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி ஸோ குட் ஹார்ட்டட் மேன் ஆக்சுவலி. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட். அவர் சூதுவதே தெரியாமல் இருக்கார், எப்படின்னே தெரில எனக்கு. என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு, ஒன்று சொல்கிறார் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, நான் நேரம் பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறதுக்கு இருக்குது. அவர் சொல்கிறார் வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கும் டிக்கெட்டு மாற்றிடுங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்ணு, அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான ஒரு, அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காராதீங்க, நின்றுக்கிட்டே இருங்க. அதில் உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்க அப்போ. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார் ஆக்சுவலாக, முடியல அவர்னால போட்டுனேன். அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டார் நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோற்றுங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் எ வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரித்து நல்லா ஜாலியாக, என் படமாலாம் இருக்காது. ஏன்னா என் படத்துலாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிளில், கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரித்து கண்ணை திறந்து விழுந்து சிரித்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கலே தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி, இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூங்கய்யா, ரொம்ப நன்றி. இப்போ தான் வந்து இந்த ஈவெண்ட்டு முழு நிறைவடையுது.